அதில் போய் மாட்டிப்பாங்க, சிக்கிப்பாங்க. இன்கேஸ் யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி பணத்தை இழந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் இருக்குன்னு மிரட்டுறாங்கன்னா, அப்போ இமீடியட்டாக அவங்க என்ன மேம் செய்யணும்? சைபர் கிரைம்னா உடனே கம்ப்ளைண்ட் குடுக்கணும். ஒரே ஆப்ஷன் மான தான். மரியாதை அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்க்குள்ள போக வேண்டாம். ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, நடந்துருச்சு. அடுத்தது என்ன? ஒண்ணா அது உன்னால கடந்து போக முடியும். பரவால்ல போனா போகட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும். ஸோ எதுவா இருந்தாலும் இங்க வந்து வாழ்க்கைங்கிறது முக்கியம். வாழ்றதுங்கிறது முக்கியம். உயிர்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுதான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். நம்ம வாழ்ந்தோம்னா எத வேணாலும் நம்மனால வந்து அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். ஸோ நெறைய பேத்துக்கு அது தெரியாம சூசைட் தாட் வருது. சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது. அவ்வளோதான் நம்ம மானமே போயிருச்சு அப்படி இப்படி சொல்லிட்டு பயப்படுறது. இதெல்லாம் தேவையே இல்ல. ஒண்ணு நடந்துருச்சு. ஒரு தப்பு பண்றது நீ ஏதோ ஒரு இதில பண்ணிட்ட. அதுக்கு இருந்த உனக்கு தைரியம், அத ஃபேஸ் பண்றதுக்கும் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ இந்த மாரி ஒண்ணு நடந்துருச்சு அப்படிங்கும்போது அடுத்த ஸ்டெப் ஒண்ணா வந்து நம்ம சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாலே ரொம்ப சீக்ரெட் மெயின்டெயின் பண்ணி பார்த்துருவாங்க. இல்ல அப்டின்னா அத கடந்து அத விட்டுட்டு நம்ம வெளிய வந்துரணும். இது பட் 2 இந்த தான். த்ரெட்டன் பண்ணுறவங்க கிட்ட தொடர்ந்து பேசுறது, இல்லை அவங்க கேட்குறாங்கன்னு பணம் அனுப்புறது, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸில் அவங்க ஈடுபட தேவையில்லைல்ல மேம் அது? கண்டிப்பா தேவையே இல்லைங்க. அந்த மாரி ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அப்பவே வந்து விட்டு வந்துரலாம். அம் அதுதான் சொல்றோம். நம்ம அந்த தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான இத மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்ததுலேருந்து வெளிய வந்துரணும். இந்த மாரி தெரியாதவங்கள்ட்ட அந்த ஃபோட்டோ ஷேர் பண்றது, பழகுறது, அளவுக்கு மீறி பழகிட்டு அதுக்கப்புறம் பயப்படுறது அது தேவையே இல்லைல.